ஹே ஹாய், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஜடை ஸ்டைல் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ ஃபேஸ் தகுந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு கவர் அப் பஃப், இந்த பஃபோட வீடியோ வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஷார்ட் ஹேராக இருந்தாலும் சரி, லாங் ஹேராக இருந்தாலும் சரி, டோனட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ஜடை போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இங்கே கீழே இருக்க முடி மொத்தமும் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இது மாதிரி டோனட் வந்து கடையில் கிடைக்கும். சைஸ் வந்து சின்னது பெருசு அது மாதிரி இருக்குது. இங்கே சென்டரில் வைக்கிறதுனால இவங்க ஃபேஸுக்கு ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை. எடுத்து சென்டராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த போனிடெயில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த போனிடெயில் போட்ட முடியை இது உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்க முடியை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி ஹரிசான்டலாக ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே ஒரு ஹாஃபு கீழே ஒரு ஹாஃபுன்னு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி பிரித்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த டோனட் ஷேப்புக்கே ஏற்ற மாதிரி என் கைக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு அந்த முடியை பிடிச்சிட்டு நான் இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே உங்கள் கையில் இப்படி பிடிச்சி கீழே வரைக்கும் இப்படி போட்டு, நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்த கிருஷ்ணர் கொண்டைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்படி போட்டு இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. செக்யூர் பண்ணினதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஹேரை எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற முடியில் ஜவுரி முடி வச்சு அவங்களோட ஹைட்க்கு ஏற்ற மாதிரி ஜடை இப்போ போட போகிறோம். அதுக்கு நல்லா சிக்க எடுத்த ஜவுரி முடியை மூணாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களோட ரியல் ஹேரையும் மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பிரைட் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. இப்போ ஜவுரி முடியும் இந்த முடியை சேர்த்து வச்சு டைட்டாக பின்னிக்கலாம். ரைட்டில் இருக்கிற ஸ்டாண்ட் எடுத்து லெஃப்ட்டில் போங்க, லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்டாண்ட் எடுத்து ரைட்டில் போட்டு இறுக்கமாக நல்லா டைட்டாக பின்னுங்க. இப்படி ஷார்ட் ஹேர் வரும். அந்த முடியை உள் பக்கமாக வச்சு பின்னிக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எண்டு வரைக்கும் இதே மாதிரி நீட்டாக பின்னிட்டு வந்துடலாம். இங்கே எண்டு வரும்போது கொஞ்சம் முடி விட்டுட்டு இங்கே ரப்பர் பேண்ட் போட்டு கொஞ்சம் டெம்ப்ரவரியாக இதை செக்யூர் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ஜடை நெட்டு போட போகிறேன். இப்போ இவங்க ஹேர் கலர் இங்கே ஒரு ஹேர் கலர் பண்ணியிருக்காங்க. ஜடை பெருசு சின்னதமாக இருக்குது. ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே நம்ம ஜுவல் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்கு ஜடை நெட் இருக்குது. அந்த நெட் இப்போ நான் வந்து தலையில் போட போகிறேன். இதுதான் அந்த ஜடை நெட்டு. இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இது உள்ளே இருக்கிறது ராங் சைட், வெளியில் இருக்கிறது ரைட் சைட். நம்ம என்ன பண்ணணும், மேல் பக்கமாக ஃபுல்லாக வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணி இந்த லைன் ஒரே மாதிரி வர மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதோட இன்னொரு சைடு வர வரைக்கும் க்ரஷ் பண்ணி கையில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம 2 விரல் உள்ளே நுழையிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணோம் இல்லையா, அந்த முடியை விரலில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த ஸ்டிச் பண்ணின நெட்டு வந்து பேக்கில் வர மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே இப்போ ஏற்ற போகிறோம். இது மாதிரி டாப் வரைக்கும் இது கொண்டு போகலாம். இப்போது ஜடை சுங்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஹேரோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து சுங்கோட ஒரு பார்ட், இதுதான் வந்து மெயின் பார்ட்டு. அது ஹேரோட லென்த்துக்கு, இந்த பிசுறு முடி கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு இந்த த்ரெட்டு வச்சுட்டு ஆப்போசிட்டில் இது பின்னுறதுக்கு டை பண்ணுறதுக்கு இந்த ரிமைனிங் பார்ட் வச்சுக்கலாம். லைக் ஸ்கூலில் எப்படி ரிப்பன் நம்ம 2 பின்னலுக்கு போடுவோம் அதே மாதிரி தான். இப்போ இந்த 3 பார்ட்டில் 2 சைடில் இந்த த்ரெட்டு வைக்க போகிறேன். வச்சு பேக் சைடில் இந்த த்ரெட்டு வச்சுட்டு வெளியில் நூல் தெரியாத அளவுக்கு முடியை மட்டும் வச்சு பின்னல் பண்ண போகிறேன். மீதி இருக்க த்ரெட்டை ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் டைட்டாக செக்யூர் பண்ணுறதுக்கு இது மாதிரி காட்டனில் பிளாக் த்ரெட் எடுத்து கட்டிக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு கீழே இருந்து செக்யூர் பண்ண போகிறேன். இப்போது மேலே விட்டுருக்கோம் இல்லையா இந்த ஜடை நெட்டு, அதை கீழே கொண்டு வந்துக்கலாம். ஜடையோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதை டக்குன்னு பண்ணிக்கலாம். இது மாதிரி டக்குன்னு பண்ணும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அட் த சேம் டைம் கீழே வந்து மெல்லிஸாக வரும் இல்லையா, அது மாதிரி வராது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரியும்.
நாம் இப்படி சைடில் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 த்ரெட்டையும் வந்து கண்டினியூவாக வந்து இதில் சேர்த்து வச்சு கட்டிடலாம். இது மாதிரி கொண்ட விலை கடையில் கிடைக்கும், இது வாங்கிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி முடி பிரிஞ்சிருக்கும், ஷார்ட் ஹேர் இருக்கும், இதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு, டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த கொண்ட விலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை 1, 2, 3 அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ளார் வேணி எப்படி பண்ணுறது, இந்த கலர் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறது, இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே கிடைக்கும், இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு தேவை, 2 பக்கமும் ஈக்குவலாக வெளியில் தெரியுதான்னு பார்த்துட்டு அடிப்பக்கமாக வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை டைட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹேர் பின், யூ பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாரையும் இந்த ஜடையும் சேர்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி காம்பு பார்ட்லாம் தெரியுது. அதை மறைக்கிறதுக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த ஜடையை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு, இன்னும் நிறைய பூ வரதுக்கு இது மாதிரி சின்ன நந்தியாவட்டையில் ஒரு வேணி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் எப்படி பண்ணுறதுன்றது நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் பின், யூ பின் குத்தி இந்த பூவையும் செக்யூர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜடபில்லை எந்த ஷேப் இருந்தாலும் சரி சென்டராக வச்சு இந்த டோனட்டை நம்ம மறைச்சிக்கலாம். இது மாதிரி கண்டினியூ ஜட ஜுவல்லரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹுக் டைப்பில் இருக்குது, ஹுக்கு குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போது மேலே வேணி வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரி இப்போது லென்த்துக்கு, இந்த ஃபுல் லென்த்துக்கு ரியல் ஃப்ளார் மல்லிப்பூ எது வேணால் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் மல்லிப்பூ யூஸ் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். இதுவும் மல்லிப்பூ ஃபீலே தான் உங்களுக்கு கொடுக்கும். இதை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். எண்டில் யூ பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். அதை வச்சு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சுற்றி நெருக்கமாக வேணும்னாலும் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு கிராஸ் லைனில் வேணும்னாலும் இப்படி கிராஸ் லைன்லையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கிராஸ் லைன் பண்ணால் உங்களுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியும், கொஞ்சம் டெஃபினிஷன் தெரியும். நெருக்கமாக பண்ணும்போது நிறைய பூ வச்ச ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஹெவியாக பூ வைக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க, அது மாதிரி ஒரு சில கஸ்டம்ஸ் இருக்கும், நிறைய பூ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அவங்களாம் இது மாதிரி நெருக்கமாக சுற்றிக்கலாம். ஸோ 2 மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மலேசியன் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணிவிட்டு பேக் சைடில் பன் பண்ணிக்கிறோம். பன் பண்ணி மீதி இருக்கிற மொழியில் நம்ம ஜடை க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு ½ hour தான் முகூர்த்தம் டைம் கொடுத்துருக்காங்க, பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணலாம், ஜடையில் சௌரி முடியில் எப்படி வந்து இன்ஸ்டன்ட் ஜடை ரெடி பண்ணி டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஆல்ரெடி வந்து ஜடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 2 பக்கம் கயிறு கொடுத்து பிளாக் த்ரெட்டு கொடுத்து நல்ல சாஃப்டான காட்டன் த்ரெட்டு கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கீழேருந்து மேலே டவுன் டு அப் கொடுத்து நல்ல இறுக்கமாக கட்டிடலாம். கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் வெளியில் வராது, அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக வந்து ரெகுலர் முடியில் லேயர் கட் பண்ணியிருப்பாங்க, ஹேர் கட் எதாவது பண்ணியிருப்பாங்க, சில்கி ஹேராக இருக்கும், ஷார்ட் ஹேராக இருக்கும். அந்த முடியில் நம்ம வச்சு பின்னணுன்னா, சௌரி முடி வச்சு பின்னணுன்னா கழண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம த்ரெட்டு கொடுத்து ஜடை வைக்கும்போது கழண்டு வரதுக்கு சான்ஸே இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜடை நல்லா செக்யூர் பண்ணினதுக்கப்புறமா ஃப்ளார் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ளார் மட்டுமே டெக்கரேட் பண்ணணுமா, இல்லை ஒரு ஜுவல் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னா செப்பரேட்டான ஜுவல் பீசஸ் இருக்கும். ஜுவல்லரி பீசஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே சைஸில் 7 பீசஸ், 9 பீசஸ், 11 பீசஸ் அது மாதிரி இருக்கும். ஜடையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பெருசாக இருக்கிறத டாப்பில் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா வந்து சைஸ் வைஸ் பார்த்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அலைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். கீப் வாட்சிங். திரும்புறீங்களா அப்படியே
ஜோக்கெல்லாம் வீடியோஸ் இருக்காங்க